ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். இது செய்வது ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும், நைட் டின்னராகவும் இது செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவு இது செய்வது ரொம்பவே சுலபம். இது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது கொடுக்கலாம். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்புக்கு கெட்டி அவல் எடுத்துக்கலாம். இதுக்கு கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவுக்கு. இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம். அவலில் அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கு போகிற அளவுக்கு ஒரு 2-3 தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அலசி வடிகட்டி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது களி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். இப்போ வானிலையில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கிறேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு வெடித்த உடனேயும் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வணக்கிடுவோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு தோலை உரிச்சிட்டு நான் போட்டிருக்கிறேன். தோலை நீக்கிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூடவே பச்சை மிளகாய், இஞ்சியையும் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுருவோம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுருவோம். 2 பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் கழுவி வடிகட்டின அவலை இதில் சேர்த்து நான் வதக்கி விட்டுருவேன். 2 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு ஒரு கிளறிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்புமா நல்ல மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உப்புமா சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வாயில் கடிப்படும் போது உப்புமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.